இவ்வளவு காரம் சாப்பிட்டா இவன் வயிறு என்ன வருது? அண்ணே நான் தானே சொன்னேன். சரிடா, தெரியும். ஆரம்பத்துல எல்லாம் ருசியா தான் இருக்கும். போக போக சோலியே முடிச்சிடும். பாத்துக்க. டேய் பெரியவனே, சரியா சாப்பிட்டு போடா. சாப்பிட மாதிரி இருந்தா சாப்பிட மாட்டேன். சக்தி சாப்பிடணும். பச்சை மிளகாய் பச்சையா தின்னலாம். அவன் கிடக்குறான். இன்னைக்குதான் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. தினமும் இப்படியே வை. சரிங்க பாட்டி. டேய் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துவாடா. வேணும்னா ஒரு டம்ளர்ல ஊத்தி தரேன், குடிக்கிறியா? பொண்டாட்டி வச்சதாச்சு. வேணாம் வேணாம், டம்ளர்ல எல்லாம் ஒண்ணும் வேணாம். வேணா நீ சொன்ன மாதிரி இதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. நாளைக்கு டீ பதிலா இத குடிச்சிடுறேன். என் செல்லம்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. சக்தி வா நம்ம படுக்கலாம். என்ன போய் தூங்கலாம். அப்ப இதெல்லாம் யாரு? இவ அப்பா வந்து செய்வாரா? இன்னும் அவ சாப்பிடணும், சமையல் கட்ட துடைக்கணும், இங்கெல்லாம் சுத்தப்படுத்தணும். அவ வர லேட் ஆகும். நீ பொத்திக்கிட்டு போய் படு. போடா, போய் தூங்கு போ. வந்துரு. அத்தை, என்னடி என் புள்ள தட்டை நான் எடுக்க கூடாதா? அப்படி இல்ல அத்தை. நான் வேலன் தட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க. என்ன ஜோதி, தீர வாசனை வருது. சிலர் மனக்கோட்டை கொழுந்து விட்டு எரியுது. பாவம். இரு கிழவி, உனக்கும் ஒரு பாயாசத்தை போடுறேன். ஓவரா பேசுற.